ஹாய் கைஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் ஃபோக்கஸ். லாஸ்ட் வீடியோவில் ஸ்ரீலீலாவோட லீலைகளை பார்த்தீங்க. இந்த வீடியோவில் எந்த ஹீரோயின் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, ஹீரோயினை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆனால் பார்க்க போகிறது சீரியல் ஹீரோயின்ஸ். நீங்களே பாருங்கள், யாரா அந்த ஹீரோயின் சும்மா சீரியல்லே சும்மா கும்முன்னு இருக்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீரியல் ஹீரோயினே சும்மா இப்போலாம் ஸ்டண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி ஓடி வரும்போது அந்த மாங்காய் குலுங்குறத பார்த்து, ஆஹா எம்மா பெருசாக இருக்குடா ஐயாப்பா அப்படின்னு பார்த்து வச்சுட்டு இருக்கும்போது, அட நாங்கள் இந்த மாதிரி பம்பு செட்லேயும் குளிப்போம், பின்னாடி தர்பூசணியும் தாராளமாக காட்டுவோம் அப்படின்னு சொல்லி காட்டிக்கிட்டு இருக்கு இந்த செல்லக்குட்டி. பெரும்பாலும் சீரியல் ஹீரோயினுக்கு சைடு வீலே கேமரா ஏன் வைக்கிறாங்கன்னு இப்போ தான் தெரியுது. ஆமாங்க, பெரிய மாங்காயையும் பின்னாடி பெரிய தர்பூசணியும் நமக்கு காட்டணும்ல. அடுத்து நீங்கள் பார்த்துட்டு சீரியல் ஆக்ட்ரஸ் அஞ்சனா. பாட்டி சும்மா பயங்கரமாக சோகமாக பேசிக்கிட்டு இருக்கு. ஆனால் நம்ம கண்ணு ஃபோக்கஸ் பண்ணுறது செல்லத்தோட அந்த மெகா சைஸ் மாம்பழத்தை தான். ஆமாங்க, மாறாப்பு ஒரு ஓரமாக விலக்கி விட்டு எப்படி காட்டிக்கிட்டு இருக்கு பாருங்கள். இந்த சீரியலை பல பேர் பார்த்ததுக்கு காரணமே நம்ம கேபி செல்லம் தான். செல்லம் மயங்கி இப்படி எந்திரிச்சு நிற்கும்போது சைடு வீல பெரிய தேங்காய் தெரியுது. இந்த தேங்காயை பார்த்தோன்னா நம்ம தம்பி டக்குன்னு எந்திரிச்சு நின்றுவான். ஆமாங்க, செல்லக்குட்டி இப்படி ஸ்டண்ட் சீன்லலாம் நடிக்கும்போது வேறு லெவலில் மிரட்டிக்கிட்டு இருக்கு போங்க. கும்முன்னு இருக்க ரச்சிதா ஆண்டியை பார்க்கும்போது அந்த இடுப்பு மடிப்பை பார்த்தோன்னே இதே துடிப்பே ஏறுது அப்படின்னு கவிதை சொல்ல தோணுது. சாந்தினி செல்லக்குட்டி டிரான்ஸ்பரண்ட் சேரியை கட்டிக்கிட்டு இந்த சீரியலில் கும்முன்னு வந்து நிற்கும்போது யாருங்க ஃபேஸை பார்க்குறா? அந்த டிரான்ஸ்பரண்ட் சேரிக்கில் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்க அந்த முழுன்னு இருக்க அந்த தொப்புல தாங்க நம்ம கண்ணில் படுது. வேறு லெவலில் இருக்குது செல்லக்குட்டி. அடுத்து நம்ம சல்மா குட்டியை பாருங்கள், சைடு வீல் சும்மா என்ன மாதிரி ஸ்ட்ரைட்டாக நிற்கிது அப்படின்னு செல்லத்துக்கு. நந்தினி சீரியலை பல பசங்க பார்த்ததுக்கு காரணமே செல்ல நித்யாராம் தான். அப்படியே அந்த உதட பாருங்கள், அப்படியே ஸ்ட்ராபெரி ஃப்ரூட்டு மாதிரி கடிச்சு இழுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. எல்லா சீரியல் நடிகைக்கும் கேமராவை சைடில் வச்ச கேமராமேன் இந்த ஆக்ட்ரஸ்க்கு மட்டும் பின்னாடி வைக்கிறாரு. அது ஏன் பின்னாடி வைக்கிறாருன்னு இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். எப்படி ஜம்ப் ஆகுது பாருங்கள் செல்லத்தோட தர்பூசணி. அடேங்கப்பா, யாரா இந்த சீரியல் நடிகை அப்படின்னு கேட்குறதுக்கு பதிலாக யாரா இந்த குதிரை அப்படின்னு கேட்க தோணுதுங்க. ஏன்னா எல்லாமே பெருசு பெருசாக இருக்குது. நீங்களே பாருங்கள், பின்னாடி சும்மா எம்மா பெருசாக இருக்குது. சைடு வீல் அப்படி ஸ்லோ மோஷனில் திரும்பும்போது அந்த தேங்காயும் வேறு லெவலில் இருக்குது. யாருக்கு தண்ணி குடிக்க காத்திருக்கோ. சீரியல் நடிகை ஸ்ரீ கோபிகாவோட அழகான அந்த ஆழமான தூர்வாராத தொப்புள் தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆமாங்க, செல்லம் ஸ்லோ மோஷனில் அப்படி திரும்பி வரும்போது பாருங்கள், அந்த லோ ஹிப்பில் தொப்புள் சூப்பராக தெரியுது. சீரியல் ஆக்ட்ரஸ் அக்ஷயாவோட ரேரான தொப்புள் ஷோவை தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. செல்லம் இப்படி ஸ்லோ மோஷனில் ஓடி வரும்போது அந்த மாம்பழம் ஜம்ப் ஆகிறத பார்த்துருப்பீங்க. அடுத்து அப்படியே அக்காவை ஆறுதல் படுத்திட்டு செல்லக்குட்டி சைடு வீல திரும்பும்போது அந்த தொப்புள் லைட்டாக தெரியுது. நீங்களே பாருங்கள். இந்த சீரியலை பாதி பேர் பார்க்குற காரணமே சரண்யா செல்லம் தான். சைடு வீல பாருங்க, அப்படியே பச்சை கலர் தலகாணியை உள்ள ஒழிச்சு வச்சிருக்க மாதிரியே செல்லத்துக்கு எம்மா பெருசாக இருக்குது அந்த மாம்பழம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது, ஓயாமல் அடிக்கடி இப்படி திரும்பி என்னோட மாம்பழத்தை பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சீரியல் முழுக்க செல்லம் இப்படி தரிசனம் கொடுத்துக்கிட்டே இருக்கு. வாவ் ஆன்ட்டி, செம்மையாக இருக்கே இந்த சீரியல், எத்தனை மணிக்கு எந்த சேனலில் அப்படின்னு யோசிக்காதீங்க. இது தமிழ் சீரியலே இல்லை, தெலுங்கு சீரியல். ஆனால் தமிழ் சினிமாவோட தெலுங்கு சினிமா ஓவர் டெக்கில் கிளாமரில் போய்கிட்டு இருக்குன்னு பார்த்தா சீரியலும் அப்படித்தானோ. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அக்ஷயாவோட ரேரான நேவல் ஷோ பார்த்தீங்க. இப்போ படு ஜோரான மேங்கோ ஷோவை பார்க்க போகிறீங்க. மேங்கோவா? இது பெரிய தேங்காய் விட பெருசாக இருக்கே அப்படின்னு பாருங்கள். செல்லம் சீனில் வந்தாலே போதும், ஹரிப்பிரியாவோட மாம்பழத்தை பார்க்குறதுக்கு பசங்க கண்ணை தொடச்சிக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. ஆமாங்க, நீங்களே பாருங்கள், செல்லம் இப்படி கோவப்பட்டு ஆக்ரோஷமாக பண்ணும்போது அந்த இடுப்பு மடிப்பை பார்க்குறதா இல்லை மகாசைஸ் மாம்பழத்தை பார்க்குறதா? இந்த ஷோவை பார்க்காதவங்க போய் மறுபடியும் பாருங்கள். ஏன்னா செல்லத்தோட பந்து கீழே இருக்க பந்தை விட பயங்கரமாக ஜம்ப் ஆகுது. அதுவும் செல்லம் விழுகும்போது குலுங்கும் பாருங்கள், ஒரு குலுங்கு எப்பா வேறு லெவலில் இருக்குது. ஜனனி அசோக்குமாரோட அந்த 2 மெகா சைஸு பந்துகளும். சீரியல் ஆக்டர் சுவாதியோட இந்த தரிசனத்தை பார்த்த பல பேர் பம்பரை வாங்க கடைக்கு ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஆமாங்க, தொப்புள் இப்படி சூப்பராக இருந்தால் பம்பரை விட நம்ம ரசிகர்களுக்கு ஆசை வரத்தானே செய்யும் சொல்லுங்கள். ஓல்ட் இஸ் கோல்டு அப்படின்னு யாரும் சும்மா சொல்லலைங்க. ஏன்னா நீலிமாவோட அந்த கோல்டன் மேங்கோ தான் இப்போ நீங்கள் குனியும் போது பார்த்துட்ருக்கீங்க. இது மட்டுமா, இன்னும் பாருங்கள் அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு எரியும் போது அழகான தொப்புளும் தெரியுது. இந்த சீரியலை பார்க்கும்போதெல்லாம் அப்படியே ரச்சிதாவை நினச்சி சில்லறையை செதற விட்டேன். அந்தளவுக்கு செல்லம் செம்ம அழகாக இருக்கும். செல்லத்தோட அந்த தடித்த உதடை பார்க்கும்போது ஆஹா இந்த உதடு யாருக்கு கிடைக்குமோ அப்படின்னு சொல்லி ஏங்கி பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ எல்லாமே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி செல்லக்குட்டி ரீசெண்டாக படத்தில் தாராளமாக காட்டிக்கிட்டு இருக்கு. சினிமாவில் எப்படி ஒரு ஆக்ட்ரஸ் இன்னமும் கும்முன்னு இருக்காங்களோ அதே மாதிரி சீரியலில் கும்முன்னு இருக்க ஒரு ஆக்ட்ரஸ் அப்படின்னு சொன்னால் தேவி பிரியாவை சொல்லலாம். அழகான தொப்பில் சூப்பராக காட்டிக்கிட்டு இருக்காங்க. சீரியல் ஆக்ட்ரஸ் நிமிஷிகாவோட அழகான சாரீ தரிசனத்தை தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. தொப்புளும் தெரியுது பாருங்கள். சீரியல் ஆக்டர்ஸ் சில நேரம் இந்த மாதிரி ரீல்ஸ் வெளியிடுறாங்க. இந்த மாதிரி வெளியிடும்போது சில நேரம் சைடு வீல மேங்கோ தரிசனம் அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தா அழகான தொப்புள் தரிசனமும் கிடைக்கிது. நீங்களே பாருங்கள், ஜூம் பண்ணி பார்த்தா உங்களுக்கும் தெரியும் நல்லா. சீரியல் முழுக்க சேலையிலே அடக்கி வாசிக்கிற இந்த செல்லக்குட்டீஸ் அப்படியே ஒரு ஷோவுக்கு வந்துட்டால் போதும், அப்படியே அடக்கி வச்ச ஆசையெல்லாம் தீர்த்துக்கிற மாதிரி என்ன குலுக்குது பாருங்கள் செல்லக்குட்டி. சினிமாவில் நான்
வாய்ப்பு கிடச்சிருந்தா இதை விட பயங்கரமாக குலுக்கியிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஆடி காமிச்சிட்டு இருக்கு செல்லக்குட்டி. அதுவும் பின்னாடி திரும்பி திரும்பி தன்னோட தர்பூசணியை தாராளமாக காட்டி செல்லம் வேறு லெவலில் மிரட்டி விடுது. இந்த பச்சைக்கிளியை இவர் சுற்றி சுற்றி விடும்போது நமக்கு செம்ம ட்ரீட் கிடச்சிருக்கு. ஆமாங்க, நீங்களே பாருங்கள். அப்படியே சுற்றி விடும்போது செல்லத்தோட அழகான தொப்புள் தரிசனம் நமக்கு சூப்பராக தெரியுது பாருங்கள். நீலிமச்சலத்தோட உதட்டை பார்க்கும்போதே நமக்கு உஷ்ணம் கூடுதுங்க. ஆமாங்க, இந்த உதடு கிடைச்சா கடிச்சு கவ்வி இழுக்கலாமே அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே சைடுவில் மாங்காயையும் காட்டி நான் உங்கள் தூக்கத்தை கெடுக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி செல்லம் தரிசனம் கொடுத்துட்ருக்கு. கைஸ், வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. எண்டுக்கு வந்தாச்சா அப்படின்னு நீங்கள் கோவப்படுறது நல்லாவே தெரியுது. நண்பர்களே, இந்த வீடியோவில் எந்த சீரியல் ஆக்ட்ரஸ் கொடுத்த தரிசனம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த பார்ட்டில் இன்னும் சூப்பரான வீடியோ பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பை பை, டாட்டா.